இந்த வீடியோ ஒரு டிஸ்க்ளைமர் ஓடையும் நீங்க ஒரு நைஸ் கை மாதிரி பழகணும், யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அல்ல. இந்த வீடியோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைலண்ட் பீஸ்டை வெளியே கொண்டு வரதான். ரெடியா? கான்ஃபிடன்ஸ் இஸ் பில்ட் இன் சைலன்ஸ். கான்ஃபிடன்ஸ்னா சில பேருக்கு வேணும், ஆனா விஜய் மாதிரி டார்க் கான்ஃபிடன்ஸ் ஒரு லெவல் மேல தான். அவர் நிறைய பேச மாட்டாரு. பப்ளிக்ல பிரஸ் மீட்ல கூட மேக்ஸிமம் 4 வரிகள் தான் பேசுவார். ஆனா அந்த 4 வரிகளில் இருக்கிற வெயிட் ஒரு பேச்சுல கூட கிடைக்காது. விஜயோட டார்க் கான்ஃபிடன்ஸை உருவாக்குனது அவரோட சைலன்ஸ். உங்களால சொல்ல முடியாத பெயின், உங்க முன்னாடி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஃபெயிலியர்ஸ், நீங்க யாருக்கும் சொல்ல முடியாம இருந்த ஸ்ட்ரகிள்ஸ், இவங்க எல்லாமே ஒரு நாளை கிரியேட் பண்ணது சைலண்ட் மாஸ் கான்ஃபிடன்ஸ். இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு நாள் முழுக்க யாரோடமும் அன்னெசரியா பேசாம இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்க வேர்ட்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் வர ஆரம்பிக்கும். உங்க சைலன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகும். உங்க வாய்ஸை ஷட் பண்ணி உங்க ஆராயை ஸ்பீக் பண்ண சொல்லுங்க. That's what Vijay does. Turn pain into power. Vijay's dark past story. தலாபதி. விஜய்க்கு இப்போ இருந்த லெவல் அது ஓவர்நைட் வந்ததா? இல்ல. அவர் ஜர்னில இருந்த ஸ்ட்ரகிளை இப்போயும் நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. ஒருத்தர் வீடியோ எடுத்தா ரோஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுலயே பயந்து கம்பி கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அவர் அதெல்லாம் இக்னோர் பண்ண மாட்டாரு. அவர் சைலண்டா இருந்தாலும் அவர் ரியாக்ஷன் இல்லாம இருந்ததுல தான் பவர் இருக்கு. early 2000sல விஜய் வுடன் ஃபேஸ், நோ ஆக்டிங், சேம் எக்ஸ்பிரஷன் ரோஸ்ட் பண்ணவங்க மீடியா, மீம்ஸ், ஈவன் ஃபேன்ஸ் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி ஹேட்க்கு என்ன செய்தாரு தெரியுமா? நிதானமா வெயிட் பண்ணாரு, வேலை பண்ணாரு, எவ்ரி சிங்கிள் டே இம்ப்ரூவ் பண்ணாரு, தலைய கீழா வைக்காம தன்னம்பிக்கையா முன்னாடி போனாரு. இப்போ அந்த நம்பிக்கையால தான் ஒரு டயலாக் தியேட்டர்ல எக்ஸ்ப்ளோஷன் வருது, ஒரு ஸ்டாருக்கே கூஸ் பம்ப்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ரீசன் விஜய் didn't fight the world, he fought his self doubt. நம்மளையே பல சமயம் நாம தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். நம்மால முடியுமா, யாராவது சொல்லணும் நான் வர்த்னும், இதெல்லாம் இருந்தா கான்ஃபிடன்ஸ் வந்து மாட்டேங்க. டார்க் கான்ஃபிடன்ஸ் வரணும்னா நீங்க உங்க பாஸ்டை ஃபேஸ் பண்ணணும். ஒருத்தர் தவறா ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தவறுக்கு நீங்க தான் ப்ரூஃப் ஆகணும். That's what Vijay did. He didn't cry, he didn't explain, he just let his growth speak louder than the hate. இந்த ஆட்டிட்யூடை ஒவ்வொரு வியூவர் கிட்டயும் பதிக்கணும். நீங்க யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீங்க ஜஸ்ட் grow பண்ணுங்க. Detach from validation. விஜயை மேசா வச்சது இதுதான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம கான்ஃபிடன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிறது நாம நம்மள கம்மியா ஃபீல் பண்ணாம இருக்கிறதால இல்ல, நம்ம வெளியே இருந்து யாராவது அக்செப்ட் பண்ணணும் என நம்புறதால தான். நீங்க ஒரு குட் ஜாப் பண்ணீங்கன்னா அதுக்கு 100 பேர் சூப்பர் ப்ரோன்னு சொல்லணும் போல தோணுது. அதாவது நம்ம வைபுக்கு நாம பிலீவ் பண்ணல, ஏன்னா அது பார்த்து வேலிடேட் பண்றவங்க இல்லன்னா உடனே நம்மளே தப்பா ஃபீல் பண்றோம். அதுதான் ஆர்டினரி மைண்ட் செட். ஆனா விஜய் இவன் மேஸ், ஏன்னா அவன் சைலன்ஸ்ல வாழ்றவன். ஒரு காலத்துல ஒரே மாதிரி ஆக்டிங், டல் ஃபேஸ், படங்கள் ஃபிளாப், ஈவன் மீம்ஸ் கூட அதே லைன்ல ரோஸ்ட் பண்ணது நிறைய பேர். முகம் இல்லாத நடிகர்னு மீடியா ஹெட்லைன் போட்டுச்சு. அவர் பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. நோ இன்டர்வியூஸ், நோ ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். பிகாஸ் வேலிடேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சன் டிபெண்ட் ஆக மாட்டாரு. அவனுக்கு ஒன்று தெரியும், நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும், உலகத்திற்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அந்த மைண்ட் செட் தான் விஜயை சைலண்ட் பீஸ்ட் ஆக்குச்சு. திங்க் அபவுட் திஸ். ஒருத்தர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணா உங்க மனசு அதுல உடைந்து போயிடுதா, அல்லது நீங்க கால்மா இருந்துட்டு சரி நெக்ஸ்ட் டைம் பெட்டர் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணுவீங்களா? செகண்ட் ஆப்ஷன் தான் டார்க் கான்ஃபிடன்ஸ். விஜய்க்கு ஒரு டயலாக் இருக்கு, காதல் மற்றும் கோபம் இரண்டும் திருப்திகள், ஃபோக்கஸ் இஸ் சைலன்ஸ். இந்த லைன்ல என்டையர் டார்க் கான்ஃபிடன்ஸ் ஹிடன் இருக்கு. சில பேர் பாசத்தால, சில பேர் வஞ்சத்தால நம்ம பக்கம் வரும். ரெண்டையும் நீங்க சைடுல வச்சு உங்க கேம் ஐ ப்ளே பண்ணணும். பிகாஸ் ஃபோக்கஸ் வின்ஸ், வேலிடேஷன் டிஸ்ட்ராக்ட்ஸ். நீங்க இந்த வீடியோயை பார்த்து ஃபீல் பண்றீங்கன்னா அது உங்க மனசு சைலண்டா க்ரோ ஆகிறதுக்கு சிக்னல் தான். உங்க சைலண்ட் growthக்கு ஒரு ஹிடன் ப்ராமிஸ்வா காமெண்ட்ல ஒரு வேர்ட் மட்டும் விட்டுருங்க, அன்ஷேக்கபிள். இதுவே உங்க ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டார்க் கான்ஃபிடன்ஸ். எமோஷனல் கண்ட்ரோல் இஸ் ரியல் ஸ்ட்ரெங்த். யாரா கத்துனா நம்ம கத்தணுமா? இந்த क्वेश्चन உங்க மைண்ட்ல வந்ததுனால தான் நீ இப்போ இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க. டார்க் கான்ஃபிடன்ஸ்ல ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இருக்கு, எமோஷனல் கண்ட்ரோல். அது இருக்காதவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. நம்மளுக்கு காபி கடையில தெரியுமே, ஒருத்தன் டீ ராங்கா வந்தாலே கடையையே பிடுங்கிறான். அந்த மாதிரியானவர்கள் தான் எமோஷனல் ஸ்லேவ்ஸ். ஆனா நம்ம மாஸ் ஹீரோஸ் விஜய், தோனி, கலாம் ஏன் இவங்க பேசுறது கம்மியா இருக்கும்னு தெரியுமா? ஏன்னா அவங்க மூடுக்கு பின்னாடி போற மாட்டாங்க, அவங்க மூடை தான் பின்னாடி வர வைக்கிறாங்க. விஜய் ஒரு ஃபங்க்ஷன்ல ரோஸ்ட் பண்ணாங்க. 2வது டே அந்த பர்சன் ஸ்டேஜ்ல ரெஸ்பெக்டா வெல்கம் பண்ணாரு. யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அதுதான் பவர். ஏன் எமோஷனல் ரியாக்ட் பண்ணிருந்தா அவனும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல ஒருத்தர் தான். ஆனா கால்மா ரெஸ்பாண்ட் பண்ணதால அந்த மொமெண்ட்ல எல்லாரையும் மேல இருந்து பார்த்தார். That's why Vijay equals dark confidence. இப்படி என்ன செய்யணும்? ஒண்ணாம் ட்ரிக்கர் வந்தாலே பிரீத் கவுண்ட் பண்ணுங்க. 5 செகண்ட் இன்ஹேல், 5 செகண்ட் ஹோல்ட், 5 செகண்ட் எக்ஸ்ஹேல். இன்ஸ்டன்ட் காம். இரண்டாம் கத்துறவங்க மேல கைண்டா நடந்துக்க. அது பவர் ஷோ பண்றதல்ல, அது பவரை ஹோல்ட் பண்றது. 3வது கான்ஃபிளிக்ட்லயும் சைலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வெப்பன். நீங்க கால்மா இருந்தீங்கன்னா எதிரி தான் வீக்கா திகில் அடிக்கிறான். மறந்துடாதீங்க, கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு மீனிங் எதிரி இல்லாதா இல்ல, உங்க மைண்டை எவரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதாதான். டார்க் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றவங்க ஒவ்வொரு ஃபீலையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்க மைண்டை ஃபயர் பண்ணுச்சுன்னா உங்க கால்ம்னஸை ஒரு ஸ்மால் வேர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க. கமெண்ட்ல எழுதுங்க, கால்ட் மைண்ட், தாட் ஃபோக்கஸ். இது ஒரு சைலண்ட் ஓத். பிகம் அன்டச்சபிள். ஒருத்தர் உன்னை எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் உனக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட வராம இருக்கும்னா அதுவே டார்க் கான்ஃபிடன்ஸ்ல ஃபைனல் ஃபார்ம். நாம இப்போ எதனால ஹர்ட் ஆகுறோம் தெரியுமா? ஏனெனில் நாமெல்லாம் பாதிக்கப்படல, நாம அவர்களோட வேர்ட்ஸை நம்ம விட பவர்ஃபுல்னு நம்புறோம். இதுதான் டேஞ்சரஸ் ஜோன். ஆனா விஜய்க்கு பாத்தீங்கன்னா அவங்க மேல் யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாலும், கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவரோட வாக், டாக், ஸ்டைல் எல்லாமே சேம். ஏனெனில் அவர் பப்ளிக் ஒபினியனல் கான்பிடென்ட் இல்ல, அவர் செல்ஃப் வாலிடேஷனல் கான்பிடென்ட்டா இருக்கிறார். உனக்கு இன்னும் ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் உனக்கு 3 படிகள் சொல்றேன். ஸ்டெப் 1, கட் ஆஃப் எமோஷனல் டிபெண்டன்ஸ். உன்னால தான் யாரும் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். லைக்ஸ், காமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ்
ஃபாலோவர்ஸ்ல கூட டிபெண்ட் ஆகாது. உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் உன்னால செட் பண்ணு. ஸ்டெப் 2, கண்ட்ரோல் யுவர் narrative. யாராவது நீ தப்பு இருக்கான்னு சொன்னாலே நாம கில்ட்டி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உன்னோட ஸ்டோரியை நீயே எழுதுறதுக்கு தான் மைண்ட் இருக்கு. ஸ்டெப் 3, பி unavailable emotionally. எல்லாருக்கும் எவ்ரிதிங் ஆக இருக்க ட்ரை பண்ணாத. சில பேருக்கு சைலன்ஸ் ஆயிரு. உனக்கு ரியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க நம்ம சைலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. விஜய்க்கு மீடியா மேல ஒரு மாஸ் லைன் இருக்கு. நான் என்ன பேசுறதையும் கண்டிப்பா கவனிக்கலாம், ஆனா நான் பேசாம இருக்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒன் லைன்ல தான் டார்க் கான்ஃபிடன்ஸோட சோல் இருக்கு. பி குவைட், பி பவர்ஃபுல், பி அன்டச்சபிள். பீஸ்.